பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்ச கல்யாணி ராகமா பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கல்யாணி வாசமா. காலை இழுத்து இழுத்து நடக்கிற என்னண்ணா சாணி மிதிச்சிட்டியா? அண்ணா நானும் கூட இருந்துட்டா? இருந்துக்கோ. அது இல்லண்ணா, உன் கூடவே இருந்துட்டா என்ன என் மடியில இருக்க போறியா? போட. நீ பெரிய ஆள் ஆயிருவேன்னு அவன் சொன்னா, அதான் நீ சம்பாதிச்சுனா நானும் உன் கூட சேர்ந்து 4 காசு பாப்பேன்ல, அதான். அண்ணா நானும் உன் கூடவே இருந்துக்கவா? யாரா இவன்? அட்டாக் டைட்டன்ல வர ஒருத்த டைட்டன் மாதிரி இருக்கான். இவன் தான் மச்சான் சுகர் சோமு. சுகர் சோமுவா? சின்ன வயசுலயே சுகர் வந்துருச்சுன்னு ஊருக்காரங்க அவனுக்கு வச்ச பேர். சோமு, சுகரு சோமு, குறையாதவன்டா இந்த சுகரு சோமு. குறையாதவனா? சுகர் குறையாதுல்ல, அத சொல்றான். நானும் இருந்துக்கவானா? என்னடா உனக்கு 4 காசு சம்பாதிக்கணுமா? இல்லண்ணா, ஹை சுகர்ல கால் ஆட்டம் போட்டுது, அதான். இருந்துக்கவா? அண்ணா ஜக்கா ரெட்டி வரானா? டேய் இதா டீ சொல்லு. டேய் ஒரு டீ சுகர் இல்லாம. அண்ணா அந்த நாய் அதுக்கு டீ சொல்லுதுண்ணா. நாய எனக்கு சொன்னண்டா. போலீஸ்ல எவ்வளோ அடிச்சாலும் கட்டை எங்க மறைச்சேன்னு சொல்லலையா? அவ்வளோ தில்லா உனக்கு? தெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நிஜமாலுமே கட்டை எங்க மாற்றி வச்சேங்கிறத மறந்துட்டேண்ணா. என்னடா சொல்ற? போலீஸ் தொட்டுதுன்னு அவசரத்துல நடுக்காட்டுல லாரி எங்கிட்ட போட்டுன்னு ஓடிட்டேண்ணா. எங்க போட்டேன்னே தெரியல. தெரியாதுன்னு சொல்றேன், அந்த நாயை போட்டேன்னு அடிக்கிறானுங்கண்ணா. இந்த அருகுது உங்க லோடு. இதா 5 லட்சம். டேய் நீ எங்கடா வர? வீட்டுக்கு. வேலை முடிஞ்சதும் கலட்டி விட்டுருவான்டா இந்த ஜாலி ரெட்டி. இதா இதை எடுத்துன்னு ஆட்டோல வா. அண்ணா நமக்கு இன்னைக்கு ஜாக் பாட்டுனா, இங்க இருந்து டவுனுக்கு ஆட்டோல 30 ரூபாய் தான். அந்த நாய் 100 ரூபாய் போட்டு போயிருக்கானா? அந்த கார் எவ்வளோடா ஆகும்? என்ன ஒரு 5 லட்சம் ஆகும் மச்சான். அவ்வளோ ஆகுமாடா அந்த காரு? ஆமா மச்சான். சரி போய் வாங்கிட்டு வா. சொன்ன உடனே வாங்கிட்டு வரதுக்கு பிரியாணி போட்டலாமாடா? என்னடா யோசிச்சுன்னுக்கிற? என்ன கலர்ல வாங்கலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். உனக்கு என்ன கலரா தோணுது? மஞ்சள் கலர் நல்லா இருக்கும்ண்ணா. டேய் அப்படின்னா சோப்பு கலர்ல வாங்க. அது இல்ல மச்சான், ஆட்டோ இருக்கு, ஆட்டோலயே போயிடலாமே, அதான் எதுக்குன்னு. ஏய் நான் கார்ல தான் வந்தேன், திரும்பவும் கார்ல தான் போவேன். காரு வர்ற வரைக்கும் அசைறதா இல்லடா நானு. சரி மச்சான், வாங்கின்னு வரேன். ஏய் சோமே, கொசு காய்க்குது, போய் ஒரு கொசு தீ இருந்தா வாங்கினு அப்போ. இல்லண்ணா நானும் கார் வர வரைக்கும் அசைறதா இல்ல. The next day. ஏன்டா லேட்டு? கார் ப்ரீ புக்கிங்கு, ஆர்டர், ரெஜிஸ்ட்ரேஷனு, பேப்பர் ஒர்க்குன்னு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? சரி இப்போ கார் எங்கடா? நம்பர் பிளேட் போறது கொடுத்துருக்கு, சாயங்காலம் தான் கிடைக்குமா. இப்போ நீ வரையா இல்லை எப்படி? வந்து தொலைறேன்டா. மரக்கட்டைங்க எல்லாம் எங்கடா? எங்க கிட்ட கேட்டா நாங்க ஆடு மேய்க்கல வந்தோம். ஒரு ஆடை மேய்க்கிறதுக்கு இத்தனை பேராடா? சார் அவன் ஆடு இல்ல சார், அவனும் மனுஷன்தான். மனுஷனா? டேய் செடி பக்கத்துல இருந்து தள்ளி நில்றா. புலி ஏதும் வந்து ஆடு நினைச்சு புடிச்சுன்னு போயிட போகுது. என்ன பண்ற சாமி? மரத்தை வெட்டுறத நிறுத்திடுன்னு ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியாடா? நல்லா யோசிச்சுக்கோ சாமி, உங்ககிட்ட இருக்கிறது 6 தோட்டாதான், எங்க கிட்ட இருக்கிறது 800 கோடாலி. சார் என்ன ஒண்ணு பண்ணலாம் சார்? இப்பவாச்சும் மரத்தெல்லாம் வெட்டுறதை விட்டுட்டு திருந்தி வாழ்றியா? சொல்லு புஷ்பா சொல்லு. என்னடா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்கறியா? வாயை திறந்து பேசுடா. டேய்
அந்த கோவிந்தாப்ப வேற ரொம்ப குடைச்சல் குடுக்குற. அவரை டீல் பண்ண ஒரு ஆம்பளை கூட நம்ம கிட்ட இல்லையாடா? மரத்தை கடத்துறதுக்கு ஆம்பளையா இருக்கிறவங்கலாம் அவசியம் இல்லை. 76 ஜெண்டர்ல எதா வேணாலும் இருக்கலாம். கடத்துறதுக்கு ஒரு பிளான் இருந்தா போதும். பிளான் என்ன? பெருசா ஒண்ணும் இல்லைண்ணா. பால் கண்டெய்னர் லாரியை வாங்கி பாதியை வெட்டி பாதி டேங்கில மரத்தை வச்சுக்கிட்டு மிச்சத்துல நம்ம பாலை ஊற்றி வச்சுட்டா போலீஸ்க்கு சந்தேகம் வராதுல்ல. டேய், நீ சொன்ன மாடிஃபிகேஷன் பண்றதுக்கே 5 லட்சத்துக்கு மேல ஆகுமேடா. புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களாடா? ஃபயரு. உன்னையும் ஒரு ஆளுன்னு உள்ள விட்டேல்ல, நான் தான்டா ஃப்ளவரு. டேய் மச்சான், நான் வேணா அவகிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து உன்னை பார்க்க சொல்லவா? ஏய், நான் அவளை பொண்டாட்டி ஆகலான்னு பார்த்தா நீ என்ன அவளை ஹைட் ஆகலான்னு பாக்குறியா? புஷ்பா, மங்கள சீடு சரக்கு பத்திரா. நீ போனா நான் பாத்துக்கிறேன். புஷ்பா, கோவிந்தப்பா வரான், இப்ப என்ன பண்றது? கட்டைங்க எல்லாத்தையும் ஆத்துல விடுங்கடா. ராகுவா, நீ போய் டேம் செட்டுற மூடு. புஷ்பா, கட்டைங்களா டேம்ல போய் கதை ஒதுங்கிருச்சா? என்னடா? டேம் ஆபரேட்டர் இன்னைக்கு லீவுடா. என்னடா சொல்ற? அப்ப நாம கட்டைங்கெல்லாம் சரி விடு. என்ன புஷ்பா கூலா சொல்ற? கட்டைங்க தமிழ்நாடை தாண்டாது. எப்படி புஷ்பா சொல்ற? எப்படி தமிழ்நாட்டு பாடல தண்ணி போக கூடாதுன்னு அடைச்சு வைப்பானுங்க, அங்க போய் எடுத்துக்கலாம். எல்லாம் வண்டியில இருங்கடா. அடங்காத வேண்டா அந்த புஷ்பா. 1 கோடி நீயே கொடுத்துரு, நான் உனக்கே தந்துடுறேன். இல்லடா, என்னடா பண்ணுவ? நானே டெலிவரி பண்ணிக்கிறேன்னு. அவன் யாருக்கிட்ட சரக்க கொடுக்குறேன்னு சொன்னான்ல. இல்லையே. ஆமா, சென்னை முருகன். அவன்கிட்ட நானே சரக்க சேர்த்துடுறேன். என்ன மாமா போயிட்டான்? ஏடா, சென்னை முருகன் அட்ரஸ் போன் நம்பர்லாம் கொடுக்க மறந்துட்டியா? ஐயோ ஆமா மாமா, அவன் போயிட்டான் போல இருக்குதே. நான் வேணா வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடவா? டாய, ஒன்னெல்லாம் கூட வச்சிருக்கேல்ல, என்ன சொல்லணுடா? சீவல்ல, சொல்லு சாமி. எனக்கு ஜப்பான் வரையாலும் போக வேண்டி இருக்குது, போயிட்டு வரேன்னா? 2 டிக்கெட்டா போடு சாமி, நானும் உன் கூடயே வரேன். நானே டிக்கெட் எடுக்காம கண்டெய்னர்ல தான் போக போறேன். இல்ல நீ வேற என் கூட வரியா? அதெல்லாம் சரி வராது. அப்படி சொல்லாத சாமி, நீ எல்லாமே என்னால இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும். நீ இந்த மாதிரி காஜித்தனமா ஏதாவது பண்ணுன்னு எனக்கு முதல்ல தெரியும். அதான் உனக்கா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தா. என்னது சாமி இது? ஹேர் ஸ்ட்ரைட்னரா? What is wrong with you? ஜாப்பனீஸ் டெக்னாலஜி சீவல்ல, பார்த்து ஹேண்டில் பண்ணு, புரியுதா? நான் வரேன். புஷ்பா புஷ்பா, என்னடா? கட்டைய காணோம்டா. காரம்மா சீவல்ல, சொல்லு சாமி. இங்க யாரடா இருக்கிறா? நாயே, செம்மர கட்டைங்களை காணோம்டா. என்னடா சொல்ற? உலகனை சுத்தி பாத்தியா? பாத்துட்டேன்டா. அது மட்டும் இல்ல, சுகர் சோமவியும் காணோம் புஷ்பா. ஏன்டா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சுகர் டெஸ்ட் எடுக்கிறேன்னு காலையிலே கிளம்பி போயிட்டானா? அந்த நாய் தான் அவன் மரக்கட்டைங்களாம் எடுத்துட்டு ஓட்டிட்டானு சொல்லி சந்தேகமா இருக்கு. அவன் தப்பு பண்ணிட்டான்டா கேசுவா, பெரிய தப்பு பண்ணிட்டான். அவன் என்ன அவன் நண்பனா மதிச்சு என்கிட்ட வந்து கேட்டிருந்தா என் உயிரே குத்துருப்பேன். மயிறு கொடுப்ப. போன வாரம் தானடா அவன் டயாலிசிஸ் பண்றதுக்கு பிளட் கேட்டான்னு சொல்லி அவன் நம்பர் 2 நாள் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். வர வர பேச திமிர்த்தனை தாண்டவாது கேசுவா. உங்ககிட்ட கடைசி வரைக்கும் அடிமையாவே இருந்துட முடியுமாடா? என்னடா சொன்ன? ஒன்னும் இல்ல மச்சான், இப்ப மரக்கட்டைங்களை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த வெங்காயத்தை நான் பாத்துக்கிறேன். முதல்ல போய் வாம்திவனை எடுத்துன்னு வாடா. புஷ்பா, ஆம்னி வேண்டாங்க இல்லடா. ஏன்டா சர்வீஸ் பண்ணது விட்டுட்டியா? இல்லையே புஷ்பா. சரி, அந்த கார் எவ்வளோ ஆகும்? என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான்? சொல்லுடா. என்ன ஒரு 8 லட்சம் ரூபாய் ஆகும் மச்சான். அது 5 லட்சம் தானடா ஆகும்.
ச்சே 3 லட்சத்தை ஆட்டைய போலான்னு பார்த்தா நாய் உஷாராயிட்டானே. சொல்லுடா. அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுடா கேக்குற? போய் வாங்கிட்டு வா. டேய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரா. ஏய், நான் என் காலைல தான் வந்தேன், காலைல தான் போவேன், அது வரைய அசைறதா இல்லடா நானு. ஓ, வாங்கிட்டு வா. டேய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா, ஷோரூம்லாம் இன்னைக்கு திறக்காதுடா. ஷோரூம் திறக்கலைன்னா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு வாடா. ஏய் சீவல்ல, நான் துப்பாக்கியை பார்த்தியாரு? நான் தான் டெய்லி பார்க்குறேனே சாமி. இவன் சொல்ல பெருந்தல்ல ஆகுது. ஐயா, நான் ஷாருக்கு என்ன கேட்டேன்டி? அப்படிலாம் சொல்லாத சாமி, என்னை பொறுத்தவரை அது ஸ்னேப்பர் தான். ஓ, அப்ப பீஸ்டி விஜய் மாதிரி ஸ்கோப் போட்டு சொல்லாங்கிறியா? நீ எனக்கு ஸ்கோப் போட்டு சுட்டாலும் போடாமல் சுட்டாலும் எனக்கு ஓகே தான் சாமி. இவ கல்யாணம் பண்ணிட்டு நான் பாரு பாடுறீங்க. புஷ்பா புஷ்பா என்னடா? கொஞ்சம் வந்து பாரு. அந்த மாதிரி ஆள் இல்ல, இதெல்லாம் அந்த சுகர் சோமோலே நிறுத்திய. டேய் என்ன புஷ்பா, நான் எப்படி இங்கேடி யோசிக்கிறியா? இல்லவே இல்ல. வந்து எனக்கு கேஷ் வாங்கிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏக்கா வந்துக்கிற? உனக்கு சொந்த பாரத திருப்பி கொடுத்துட்டு பாலாடு வந்த. அப்போ என் மரத்தெல்லாம் எடுத்து நீ யாரா? டேய் அதை கொண்டு வாங்கடா. சுகர் சோமோ, என்னடா இவன் எப்படி எங்க கையில மாட்டினான்னு யோசிக்கிறியா? என்ன லோ சுகர்ல மயங்கி ஊந்து கலந்துருப்பான், அதான் நீ ஏத்தி இறண்டா கொடுக்கலான்னு கொண்டு வந்திருப்ப. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாரா நீ? நான் தாங்க சுகர் சோமு. சுகர் சோபுவா? நடுக்காட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க? பீடி குடிக்கலான்னு தானே வந்தேன், ஒரு பண்ணாட விட அவன் துரத்துறானே, கொஞ்சம் என்னன்னு கேளுண்ணே. எங்கடா? எவனையுமே காணோமேடா. வரானே, கொஞ்சம் கேளுண்ணே. ஏய் சுகர் சோமு, யாரா நீ? அவன் துரை சிங்கம், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இன்ஸ்பெக்டரா? இதுவரை உனக்கு கொண்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், ஆனா என்னோட கொண்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன். அப்ப சிக்க மாட்டே. அவளை காட்டு போல ஏறிடுச்சு, அவன் மெடிக்கல் லீவ் விட்டாங்க. அதுக்கு ஏட்டா நீ பொடிப்பால துரத்திட்டு இருக்க? மாணிக்கல் பாலான் ஸ்பீட் அது. யோ, எனக்கு நிஜமாவே தெரியாதியா? ஓ டேய் டேய் நிறுத்துட. அவன் தான் தெரியாதுன்னு சொல்றா, அப்புறமா அடிச்சா என்னடா இது? அப்ப நீ சொல்லு, மாணிக்கல் பாலான் ஸ்பீட் அது. ஐயோ, சொல்லுடா. சொல்றா சார், இப்படியா ஸ்ட்ரைட்டா போகும், அப்புறம் ஒரு லெஃப்ட் இன்னொரு ரைட்டு, அதுல 3வது தெருவில் 4வது வீடு சார். சரி. இந்த பண்டாட நைசா என்ன கோத்து விட்டுட்டு ஓடிட்டா புஷ்பா. அதான் விட்டு 2 ஏத்துலாடு பார்த்தேன். அப்புறம் லாகர் விக்கு தான் இவன் ஆளுன்னு சொன்னா, அதான் வாக்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம் தான், ஒருத்தனை ஊம குத்தி ரொம்ப நாள் ஆச்சு, அது மட்டும் தான் மிஸ் ஆன மாதிரி இருக்கு, மத்தபடி ஒன்றும் இல்ல. ஐயா, ஏன் எல்லாம் விட வேணாமே? அப்ப இவன் அடிக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லையா? ஐயா, தாராளமா ஆடின. Are you crazy? Are you out of your mind? டேய் இந்த நாய வண்டியில ஏத்துக்கடா. டேய் அடிக்க வேணாம்னு சொல்றா. அங்க என்னடா பேசிட்டு இருக்க? இப்பதாண்டா பிரஷரே குறைஞ்ச மாதிரி இருக்குது. என்ன புஷ்பா சோகமா இருக்க? இன்னும் 2 நாள்ல ஜப்பானுக்கு லோடு எம்டி ஆகணும். மரத்தை யாரு ஏத்தா எங்க இருக்குன்னே தெரியல. நாங்க உனக்கு உதவி பண்றோம். ஐயா, ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த பொட்டி கடைக்காரன்னு வரா, ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சா மொத்த ஆட்டோக்காரன்னு வரா. ஆனா ஒரு மர கடத்துறவர் அடிச்சா மத்த மர கடத்துறவனுக்கு வரமாட்டானுங்கல்ல. லாபம்லாம் ஓடுறது நான் அப்புறம் கஷ்டம் எனக்கு தெரியாதுல்ல. நம்ம கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வைப்போம். அடுத்த 24 மணி நேரம் அவங்களோட மெயின் பிரச்சனை இதான் இருக்கணும். இப்ப என்ன ஒரு காரோட ப்ளூ பிரிண்ட் வேணுமா? என்ன புஷ்பா? பின்னடா, இங்க நம்மளை காப்பாத்த எவனும் வர மாட்டானுங்க, நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். ஹலோ, யாரு? லாகர் வேக். இங்க இருக்கப்படா. ஏய் நான் சிங்கம் பேசுறேன்டா.
முபாசா எப்படி இருக்கிறீங்க? டேய் நான் துரைசிங்க பேசுறேன்டா. அரசிங்கம்மா. அதான் அந்த போலீஸ்கார நான் கண்டதெல்லாம் திங்கிற ஓடா இல்லடா. பொசிச்சா போட்டு வேட்டையாடி சாப்பிட்ற சிங்கம். நீ வேட்டையாடி திங்கிற சிங்கமோ இல்ல பெண் சிங்க வேட்டையாடினது பிடிக்க திங்கிற சிங்கமோ? அதெல்லாம் நான் இப்ப கேட்டனாடா. எதிர்பார்க்கல தனியா ரெண்டு பிடிப்பட எதிர்பார்க்கல. நீ தனியா இருந்து பூச்சா ஏன்னா 4 பேர் முன்னாடி சேர்ந்து பூச்சா இறங்கினடா. டேய் நான் மறக்கட்டே சொல்லலாம். நானும் மழை கட்டதாண்டா சொன்னேன். நீங்க எல்லாம் டீல் பண்ணிருக்க யார் கூட பண்ணிக்கலாம் தெரியும் புஷ்பா. நான் ஜூரிசெக்ஷன்ல இருக்கிறவங்க எதுவுமே பண்ண முடியாது. வாடா சிங்கம். காத்திருந்து உன்னை கண்டி வச்சு பிடிக்கிறேன். ஏடா தண்ணி வச்சு பிடிக்கிறது நான் ஏன்னா காட்டு பண்ணியாடா. புஷ்பா என்ன ஃப்ளவர் நினைச்சியாடா? ஃபயரு, வைல்டு ஃபயரு. நீ வைல்டு ஃபயரோ லவ் ஃபெயிலியரோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். என் கண் பார்வையில வந்து எவ்வளோ தப்ப முடியாது. ஓங்கி அடிச்ச உடனே வெயிட்ரா. பாக்குறியா? சரியா, நீ சாயந்தரம் வெயிட் பார்க்குற இடத்துக்கு வந்துரு, பாத்துருவோம். கான்ஸ்டபிள் வரதுல கொளுத்துறா. இனிமே என்ன தாண்டி எவன் மரத்தை கடத்துறான்னு பாக்குறேன்டா. மம்முட்டியா நீங்க எப்ப போலீஸ் ஆனீங்க? மம்பட்டியானா? டேய் நான் பன்வர் சிங் சிக்கவாட்டுடா. ஆனா உங்களை பார்க்கும்போது மம்மட்டியானுங்க சொட்ட விழுந்த மாதிரில இருக்குது. இப்ப புஷ்பா எங்கன்னு சொல்றியா இல்ல இவன் தலை சதறத வேடிக்கை பாக்குறியா? இவன் தலை செதறதையே பாத்துக்கிறேன் சார். சொல்ல மாட்ட? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்ட? யோ அவன் சொல்ல மாட்டான்யா. புஷ்பா எங்கடா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? என்னடி எனக்கு எழுத பிடிக்க தெரியாதுன்னு கலாயிறியா? புஷ்பா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மம்முட்டியா நீங்களா? என்னடா லோடெல்லாம் அப்படியே இருக்குது, இன்னும் கிளம்பலையா? சென்னை முருகன் நம்ம கிட்ட இருந்து மரம் வேணான்னு சொல்லிட்டான் புஷ்பா. ஏன்டா? மரம் வியாபாரத்துல ப்ராஃபிட் இல்லைன்னு ஜப்பானுக்கு பலாப்பழம் எக்ஸ்போர்ட் பண்ண போறானா. அதெல்லாம் இல்லண்ணா. அவனுக்கு நம்ம கொடுக்குற மரத்தை விட டபுள் மடங்கு மரம் கொடுக்க ஒருத்தன் இருக்கான். அதுவும் கம்மி விலைக்கே கொடுக்குறான். என்னடா சொல்ற? இப்ப கூட கிறிஸ்மஸுக்கு 4 டன் மரம் வாங்கினா 1 டன் ஃப்ரீன்னு ஆஃபர் போட்டிருக்கானா. யாரா அவன்? லாகர்வேக். விக்கா அவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டுக்கிறேன் புஷ்பா. இந்த பிசினஸ் நான் உன்ன மாதிரி நேத்துக்கு வந்தவன் இல்ல, காலமா இருக்கிறவன். அவன் அப்பா அம்மா வச்ச பேர் தான் லாகர்விக். ஆனா சிண்டிகேட்ல எல்லாரும் அவனுக்கு வச்ச பேரு ஓஜி. ஓஜியா? அப்படின்னா என்னதுடா? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா உன் கூட சேர்ந்து கஷ்டப்பட போறேன்? வேற நல்ல வேலைக்கே போயிருக்க மாட்டானா? என் பிசினஸ்லயே கை வச்சிட்டான்ல, இனிமே அவனை சும்மாவே விடக்கூடாது. என்ன பண்ண போற புஷ்பா? புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியாடா? ஃபயரு, வைல்டு ஃபயரு. அப்ப புஷ்பானா ஃப்ளவர் இல்லையா? ஃப்ளவர் தான்டா. அப்ப அவன் ஃபயர்னு சொல்றான். அந்த நாய் ஸ்கூல் பக்கமே போனதில்ல, என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? அடங்காதவன்டா. என்னடா வெட்டியா இருக்கிறீங்க? மரத்தை வெட்ட சொன்னல. மரம்லாம் தீந்து போச்சு புஷ்பா. அப்புறம் அந்த நீரெல்லாம் என்னதுடா? அது நம்ம டெரிட்டரி இல்லனா, அது லாகர்விக்கோட டெரிட்டரி. லாகர்விக்கு எப்ப பார்த்தாலும் லாகர்விக்கு. அப்புறம் இந்த புஷ்பா என்ன ஃப்ளவராடா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள 100 டன் மரம் இருக்கிறேன்னு சென்னை முருகன்ற சொல்லியிருக்கேன். அது மட்டும் நடக்கல. என்ன சென்னை முருகன் உன் மூஞ்சிலேயே காரி துப்புவான். மரம் இல்லாததுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? அவன் தெற்கர்ல இருந்து வெட்டுங்கடா. வேணாம் மச்சான், சொல்றது கேளு. என்னடா சிண்டிகேட்டுக்கு பயப்படுறியா? இல்லவே இல்ல, நான் பயப்படுறதெல்லாம். என்னடா பில்டப்பா? இது கதை இல்ல புஷ்பா, சரித்திரம். இப்போ மரத்தை வெட்டுறீங்களா இல்ல? டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?
அண்ணா இங்க பாருங்களேன், கரடி பேசுதுண்ணே. கூட பார்க்க டீசெண்டான பையன் மாதிரி தெரியுது, ஏன்டா அப்படி பண்ற? என்னடா உளர்ற? ரோட் சைடில் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கான், டீசெண்டாக இருக்கிறான்னு சொல்ற? ஆமா, யாரு நீ? நான் தாங்க சுகர் சோமு. கூட பாத்திரம் அல்லைய மாதிரி தெரியுதுடா. ஏன்டா அவ கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சுகர் சோமு? சோ இது என்னோட சுயநலத்துக்காக பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? நோ. இந்த உலகத்துல ஏங்க ஒரு உயிரா பார்க்க மாட்டேங்கிறானுங்க? எங்க பார்த்தாலும் காசு, பணம், துட்டு. காலையில வயிறு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்கறேன், காசு கேட்கறாங்க. எங்க போனாலும் ஒருத்தனை காசு வச்சுதானுங்க மரியாதை கொடுக்குறானுங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஐ ட்ரை டு சேஞ்ச் த சொசைட்டி. என்னடா விக்ரம் கமல் மாதிரிலாம் பேசுறான்? சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா? சொல்லுங்க அண்ணா கரடி, நான் பண்ணது தப்பா? தப்பு பண்ணிட்டு நீ பண்ணது தப்பான்னு கேட்டா தப்புலாம் ஆயிருமாடா? டாகர் வேக். டேய், மறுபடியும் பாம்பலாம் முடிக்கூடாதா? பாரசாவத்தை பார்த்து யாரா பதில் சொல்றது? டேய், இவன் புஷ்பாவோட ஆளு. என்னது? இது மனுதரா? நம்ம டெரிட்டரிக்குள்ள வந்து மரத்தை வெட்டுறாங்க. அவனுக்கு அது ஏன் இடம் தெரியுமாடா? தெரியாது லாகர் வேக். அது பட்டாவோட புறம்போக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாராடியே? சோமு, சுகர் சோமு. குறையாதவன்டா இந்த சுகர் சோமு. எல்லக்குள்ளதிய தெரியாம வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க சார். ஓ, தெரியாம மாட்டாடா. சரி, அதன் பேரை பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ப்பா. புடிச்சு கட்டி வைங்கடா. டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா. ஹலோ, புஷ்பா லாகர் வேக். எப்போ ஆசைக்கும் பேராசைக்கு போற இடத்துல பேரசானா ஜெயிக்கும். ஐ ஆம் நாட் பேட், ஐ ஆம் ஜஸ்ட் ஈவில். பண்ணிக்கிட்டீங்க தாண்டா கூட்டமா வரும். கூட்டமா தான் கல்ல இருந்து வரட்டா. டேய், ஓ ஆள் இப்போ என்கிட்ட. அதுக்கு வாய்ப்பே இல்லை லாகர் வேக். ஆள் என் பக்கத்துல தான் இருக்கா. குடுக்குறேன், பேசுறியா? ஏங்க, உன் நம்பர் கிடைக்குமாங்க? செருப்பாலையே அடிப்பேன். அவன் ஆளு நேரத்துக்கு அன்டைம்ல கால் பண்ணிக்கிறேன். மதியானம் 2 மணி கண்டேமாடா. அது அந்த நாய் அவன் ஆள் கூட ஜல்சா பண்ற டைம்டா. என்னடா சோமுவோட சத்தம் மாதிரி இருக்குது? அவனாங்க புடிச்சிட்டோம். 1 டன் மரம் எனக்கு வேணும்டா. கட் பண்ணிட்டியா? என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு அவன்கிட்ட 100 டன் மரத்தை கேக்குற? லூசாடா நீ? இல்ல, அப்ப அந்த நாயெல்லாம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லடா. இதுக்கு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? ஆனா இவனால ஒரு யூஸ் இருக்கு லாகர் வேக். என்னாதுடா? இவனுக்கு புஷ்பாவோட குடோன்னு தெரியும்ல. பரவாயில்லையா, உனக்கு கூட மூளை வேலை செய்யுத. யோ போலீஸ், 100 டன் சரக்கு போயினா உடனே பிடிச்சிடலாம். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களாடா? ஃபயரு அடங்காதவன்டா அந்த புஷ்பா. பார்வ கற்பூர தீபமா, ஸ்ரீவள்ளி பேச்ச கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா, ஸ்ரீவள்ளி வாசம் கல்யாணி வாசமா. கும்முன்னு இருக்கானே, எந்த ஊருக்காரே இருப்பா? வாழ்ந்தா இவ கூட தான் வாழ்ந்தா. உன் பேர் என்ன செல்லம்? ஏய், நான் புஷ்பாரா. புஷ்பா, நான் கங்குவா. நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க யாரும் இவ்வளவு அழகா ஒரு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. I'm in love with you. முன்தினம் பார்த்தேனை, பார்த்ததும் தோற்றேனை, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இவ்வளவு நாள் என் கண்ணில் படாம எங்கடி இருந்த? ஏய் நாய, நான் புஷ்பாரா. என்னோடு வா வீடு வரைக்கும். செருப்பு பிஞ்சிருண்டா. என்ன பார்த்தா ஐட்டம் மாதிரி தெரியுது. என் வீட்டை பார், என்னை பிடிக்கும். வீடு கார்லாம் பார்த்து பிடிக்கிறேன்னா கோல்டிங்க நடிச்சாரா நீ? மாமா அவரு எங்கடி போற? ஏடா பின்னாடியே வர? நீ எங்கே போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன். ஏடா தோத்துற கையறா. ஏ
என் மேல உனக்கு அப்படி கோவம்? நான் பொந்தே இல்லடா. தெரியும்டி, நீ அஞ்சல. Let's enjoy now we serve. Give a beautiful kiss to your great king, baby. உர்றா, இனிமே நான் சாரி எடுத்து கட்டினா நான் செருப்பாலே ஆடுறா. ஏய், இங்க இருந்து என் செல்லம் இருக்குடா. ஏய் நாய, நான் தானே அது. நீ இல்லடா, இங்க வந்து சாரி கட்டிருந்தாளே அவளை எங்கடா? அஞ்சலடா அவ. சாரி இங்க போட்டு எங்கடா போனா? இதோ அந்த புதரு பின்னாடி தான் போனான். உனக்காக வெயிட் பண்ணாலோ என்னமோ. இனிமே இந்த மாதிரி நிலைமை எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாதுடா. எங்கடா கிளம்பிட்டீங்க? அண்ணா டைம் 5 ஆச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஆமா, ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பர், ஒரு பேக் ஹேண்ட் டெவலப்பரு. 5 மணி ஆச்சுன்னா கரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவானுங்க. நாய வேலையை பாக்குறா. இன்னைக்குள்ள 2 டன் மரத்தை கட்டி ஏத்தல. என்னடா பண்ணுவ? ஒரு வார சம்பளம் ஏங்கிட்டு தாண்டி இருக்குது. ஐயா ஐயா, என்னடா ஒரு பெரிய பிரச்சனை? என்னடா அது அதிர அடிக்கிறதுக்கு ஆளுகளை கூட்டு வராடா? சொல்லுடா, எத்தனை பேர்டா கூட்டு வந்திருக்கா? வாய திறந்து சொல்லாடா. 40 பேரை கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ, 20 பேரை கூட்டு வந்தாலே சின்ன பின்ன பாக்கிடுவாருங்க. 40 பேர்டா இருக்குல்ல. டேய், அவனுக்கு வந்து கேட்டாடா, ஊர்ல இல்லன்னு சொல்லிடுறா. டேய் டேய் தூ, நீ எல்லாம் ஒரு தலைவனாடா? நீ பேசுவடா, அடி வாங்குறது யாரு? நான் தானே. யோ, அவனுங்க எல்லாம் வரல, இது வேற குரூப். அப்ப ஏன்டா அதிராட்டு சொன்ன? உன் எச்ச புத்தி என்ன பண்ணுதுன்னு பாக்கதான்டா. 4 பேர் வெளி ஆளுங்க பெருமாச்சி மண்ணுக்குள்ள வந்திருக்காங்க ஐயா. பாஸ்போர்ட் விசால கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டியாடா? பின்ன என்னடா இதெல்லாம் ஒரு மேட்ரு வந்து சொல்லிட்டு இருக்க? அங்க மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்கடா. டேய் கக்குவா, டேய் கக்குவா எக்கடா? அவன் கருங்காட்டுக்கு போயிருக்கான் ஐயா. ஐயோ, அந்த காடா? அந்த காடு ரொம்ப மோசமான காடாச்சேடா. அங்க போன யாரும் உயிரோட வர முடியாதே. ஐயோ, டேய் ஏடா அடிச்ச? இனிமே நீ கருங்காடு, அந்த காடு, இந்த காடுன்னு பில்டப் கொடுக்க கூடாதுன்னு தான்டா. மரியாதையா உன் மவனை வர சொல்லு. ஏன் விசில் அடிச்சு கூப்பிடாம அவன் வரமாட்டானாமா? இன்னும் 5 நிமிஷத்துல அவன் இங்க இருக்கணும். இல்ல யாரா நீ? மண்டையாத்து மலை ஏறி கொண்டல பிடிக்கவும், வெங்காட்டு மரம் ஏறி வெம்பேங்க அடிக்கவும், அரத்தி தீ ஏறி அச்சத்தை காட்டவும், முக்கத்து கல்லில் குக்கெல்லாம் ஒட்டவும், ஒண்டையே ஒண்ட வீரன் தான் எங்க கங்கா. கங்கா கங்கா கங்குவா. அங்கிட்டு இங்கிட்டு ஓடினீரா? வெந்தாயுது கச்சிச்சா? பாம்பு துரத்துதுன்னு நினைக்கிறேன். யானை தோத்துனா வளைஞ்சு ஓடணும், பாம்பு தோத்துனா ஸ்ட்ரெயிட்டா ஓடணும். அது கூட தெரியாதா அவனுக்கு? ஸ்ட்ரெயிட்டா ஓட சொல்லுடா அவனை. டேய் ஓடுனது போதும், வாடா. நலமா இல்ல, 2 நாள் லைட்டா இருமல் ஜலதோஷமா இருக்குது. இந்த மாத்திரோட காலில் ஒன்று மதியம் நைட்டு வாங்கி போடு, எல்லாம் சரியாயிடும். என்னடா இது? பின்னடா, நான் டாக்டராடா, என்கிட்ட வந்து இருமல் ஜலதோஷம் சொல்லிட்டு இருக்கோம். யாரா நீ? ஆனா புஷ்பாஜ் அடங்காதவன்டா அந்த புஷ்பா. நீ அடங்காதவனோ அசுராதவனோ அறிவில்லாதவனோ அதெல்லாம் கேட்கல. பெருமாச்சி மண்ணில் என்ன பண்ணிட்டு இருக்கதான் கேட்டேன். பாதா தெரியல, மழை வச்சிட்டு இருக்கேன்டா. ஏண்டா, நான் கஷ்டப்பட்டு மரத்தை வச்சு தண்ணி ஊத்தி வளர்ப்போம், நீங்க நைஸா வந்து வெட்டி எடுத்துட்டு போவீங்க. எங்க ஊர் மக்கள் விறகு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க தெரியுமாடா உங்களுக்கு? எங்க ஊர் பொண்ணுங்க விறகு போறதுக்காக 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டு வராங்கடா. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றான், நல்லா கேட்டுக்கோ. ஒரு ஆம்பளை கை காய்ச்சிருந்தா வேலை பார்க்க அர்த்தம். அதுவே ஒரு பொண்ணு கை காய்ச்சதா என்ன அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? என்ன அவரு வேலை செய்யறான்னு அர்த்தம் இல்ல, விறகு பொருள் கஷ்டப்படுற அர்த்தம். ஏவா சாமி, தெரியாம உங்க ஊர் மாத்த விட்டு ஆளை ஊராயே. ஏய் டேய், அப்பளோட சும்மா விட முடியாது. எங்க ஊர் வழக்கு போய் தடவை கொடுத்தே தீருவோம். கூடுகடா பஞ்சாயத்தை. ஹே புடிச்சது நான் தான். ஹே புடிச்சது நான் தான். 5 lakhs என்ன கொடுங்க. யாரா அவன்?
மரத்தை வெட்டி 4 காசு பார்த்து செட்டில் ஆகலாம்னு நினைச்சேன். அது தப்பா கங்குவா? சொல்லு கங்குவா, தப்பா கங்குவா? அப்புறம் நீ பண்ண வேலை லாஸ்ட் லெவலோட தர முடியும். எல்லா தவறுக்கும் மடிப்பு இருக்கு புஷ்பா. திருடுற தவறுக்கு கையை வெட்டுவோம், திருடுற தவறுக்கு நாக்க வெட்டுவோம், மானத்தை தொட்டா முடிய வெட்டுவோம். சரி, அதை தொட்டுதான் முறி வெட்டுதான் அவங்க ஊழ நான் முறிய வெட்ட மாட்டேன்டா. ஆனா இங்க ஒரே ஒரு தப்புக்கு மட்டும் படிப்பே கிடையாது புஷ்பா. ஏன்னா மரத்தை வெட்டுறதுக்கா? இல்ல, துரோகத்துக்கு மட்டும் என்கிட்ட படிப்பே கிடையாது. நான் தான் துரோகமே பண்ணலையேடா. என்ன துரோகம் பண்ணல? எங்க கிட்ட இருக்க மரத்தெல்லாம் வெட்டி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி லட்சமா சம்பாதிக்கிறேன். எங்களுக்கு 10 போய் தான் கிடைச்சிருக்கு மேடம். இதுக்கு பேரு துரோகம் இல்லையாடா? நான் பண்ணானே கமிஷன் வேணா முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதாடா. அது கேட்குறா இவ்வளோ ட்ராமா பண்ண. எல்லாம் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குதாண்டா. சரி, உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்ல. எனக்கு 30% வேணும். நான் 40% தரேன். டேய் கங்குவா, என்னடா பண்ற? இது மட்டும் தலைவருக்கு தெரிஞ்சது, உனக்கு 10%. அவன் கடக்குற அவனுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். யாருடா? ஐயா, அது அந்த அதிரனை சொன்னையா. அதாட பார்த்த. டேய் கங்குவா, யாரா இவ? ஐயா, இவதாங்க ஐயா புஷ்பா. வணக்கம் சாமி. சாபி சார்டா. என்னடா பலைக்கு பாலை போட்டிருக்காடா? பாலைய காணோம். சிப்ப என்னடா மதிக்காம போறா? வேற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா உனக்கு மரியாதை கொடுத்துட்டு போறதுக்கு? யோ கிளவா, தள்ளி நில்றா. மரத்தை கொண்டு வரது கண்ணுக்கு தெரியல. இந்த நாயில என்ன கேவலமா பேசுறானே. இதுக்கு மேலேயும் நான் உயிரோட இருக்கணுமாடா? இதா எதை சூஸ் பண்ண போற? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். டேய் சோமு, என்னத்துக்குடா வர சொன்ன? இங்க பாருடா ஹட்டோரி. என்னதுடா இது? இடுப்பு வலிக்கு போடுற பெல்ட்டை கையில போட்டிருக்கேன். டேய் இது வாட்சுடா. வாட்சா? என்னடா இன்னும் டைம் செட் பண்ணலையா? மச்சான், இது சைனா வாட்ச்னு நினைக்கிறேன்டா. Shut up, man!